தமிழ்நாடு பான் புரோக்கர் அசோசியேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்கான பதிவுனா, இன்றைக்கி இந்த அடகு தொழிலில் ஏமாற்று பேர்வழிகளும் போலி நகைகளும் அதிக அளவு நம்மளை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி கண்டறிந்து அதை தடுக்கிறது, அந்த நகைகளை எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. அடகு தொழிலில் அதிக அளவு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த போலி வளையல்கள் அதிக அளவில் நம்மளை இப்போ சேருது. இதுக்கான தயாரிக்கிறவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க. இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து அதை நம்மக்கிட்ட அடகு வைக்கிற மாதிரி அந்த வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த அடகு வளையல்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கெட்டி வளையல்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி கெட்டி வளையல்கள் தான் இப்போ உள்ள அதர் மெட்டல் வச்சு வெளியில் தங்க முலாம் பூசப்பட்ட வளையல்கள் இந்த மாதிரி கெட்டி வளையல்கள் அதிக அளவில் இப்போ புழக்கத்தில் வருது. இந்த வளையல்களை நம்ம நார்மலாக ஸ்க்ராட்ச் பண்ணாலோ இல்லை உரகளில் உரசி மேலாப்பில் நீங்கள் ஆசிட் வச்சாலோ இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட இதை ஒரு டீப்பாக உரசினா தான் ஒரு 3 mm 6 mm கிட்ட இதை அறகளில் நல்லா உரகளில் உரசினா தான் உள்ள மெட்டல் வெளியில் வரும். இப்போ அந்த மாதிரி அதிக அளவில் இதை கட் பண்ணி உரசி ஆசிட் வச்சு செக் பண்ணால் தான் இந்த மாதிரி வளையலில் கண்டுபிடிக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரே சேம் டிசைனில் 4 வளையல் வரும். 4 வளையல் இல்லை ஒரு 6 வளையல் வரலாம். இப்போ வர்ற அந்த போலி நகைகள் பார்த்திங்கன்னா 10 வளையல் 15 வளையல் ஒரே டிசைனாக வரும். இன்னொரு செட்டு ஒரு டிசைன் 10 வளையல் 15 வளையல் இந்த மாதிரி ஒரே செட்டாக வரும். அப்படி ஒரே செட்டாக வர்றப்போ நீங்கள் கண்டிப்பான முறையில் கொஞ்சம் கவனமாக அதை கையாளணும். இப்போ கஸ்டமர் டைரெக்டாக நம்மக்கிட்ட கொண்டு வந்தாலும் அதை முடிஞ்ச அளவு கட் பண்ணி செக் பண்ணிடுங்க. 1க்கு 2 வளையல் கட் பண்ணி செக் பண்ணால் தான் அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும். பிற நிறுவனங்களில் அடகுல இருக்க வளையல் இந்த மாதிரி அடகுல இருக்குது அப்படின்னு ரிசிப்ட் கொண்டு வந்தாங்கன்னா அதில் பாருங்கள் 10 வளையல் 15 வளையல் ஒரே செட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நிறுவனம் சார்ந்த விழிப்புணர்வோடு அதை நம்ம அணுகணும்.